மாலாவா? எந்த மாலா? ஐயோ, வாரிய தலைவி ஆனதுல இருந்தே ஒரு நாளைக்கு எனக்கு 10 பேர் போன் பண்றாங்க, 15 பேர் வந்து பாக்குறாங்க. சாரிடி, சொல்லு என்ன விஷயம்? எனக்கு போன் பேசுறதுக்கே 48 மணி நேரம் தேவைப்படுது ஒரு நாளைக்கு. பாத்தியா தினசெய்தியில பாத்தியா? நாளை செய்தியில பாரு, போட்டோ எல்லாம் சூப்பரா வந்திருக்கும். இருடி ஒரு நிமிஷம். அப்பா இருங்க, எதுக்கு இப்ப தலையில அடிச்சுக்கிட்டீங்க? அல்பனுக்கு ஐஸ்வர்யம் வந்தா அர்த்த ராத்திரில கொடை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீ வீட்டுக்குள்ளேயே கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கிற. ஏன் கண்ணாடி போட்டுக்கிறதா? ஐயோ, உன்னோட பேச்சு கொடுத்ததே தப்பு. நீ சொல்லுடி. இல்லடி அப்பா வயசானவர், அந்த காலத்து மனுஷன், அவருக்கு எங்கிறது இதெல்லாம் புரிய போகுது? நீ சொல்லு. ஓ வீட்டுக்கா? சான்ஸே இல்லடி. நான் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் இது பொது பணிக்கும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்குமே எனக்கு டைம் சரியா இருக்கு. இந்த பாரு, இன்ஸ்பெக்டர் வந்திருக்கான், தலையை சொரிஞ்சிட்டு டிரான்ஸ்பர் வேணும் அது இதுன்னு ஏதாவது கேட்டுட்டு இருப்பான். சரி, நீ அடுத்த வாரம் ஃபோன் பண்ணு, நான் உங்ககிட்ட ஃப்ரீயா பேசுறேன்னு. சரி. வணக்கம் மேடம். ரேகா மேடம் இருக்காங்களா? என்ன கேட்ட? ரேகா மேடம் இருக்காங்களான்னு. என்ன பார்த்தா உனக்கு என்ன வாட்ச்மேன் மாதிரி தெரியுதா? இல்லம்மா, இங்க யாரும் இல்ல, அதனால தான் கேட்டேன். யாரும் இல்லைன்னா என்ன வந்து கேட்டுவியா நீ? இல்ல அது என்ன இல்ல நொல்லன்னு பேசிக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அந்த வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க, எந்த விஐபி எல்லாம் இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரணும். ரேகா மட்டும் இங்க விஐபி இல்ல. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? கலெக்டர் சாரோட தங்கச்சி மேடம். அது மட்டும் இல்ல, பெண்கள் சமூக நலத்துறை வாரிய தலைவி. தெரியுமா? அது எனக்கு தெரியாது மேடம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேல, அடுத்த தடவை வீட்டுக்குள்ள வரும்போது கவனமா பார்த்து நடந்துக்கணும். என்ன? சரி மேடம். என்ன விஷயம் சொல்லு. ரேகா மேடத்து கிட்ட கொடுக்கணும். 1/2 மணி நேரம் அவங்க வரதுக்கு இப்படி உட்காந்து மேடம், கோச்சிக்காம இதை நீங்களே அவங்க கிட்ட கொடுத்துருங்க மேடம். இல்லைன்னா வெயிட் பண்ண வேண்டாம், யாராவது இருந்தா கொடுத்துட்டு போன்னு சொன்னாங்க மேடம். என்னது? What is this? ஃபைல் கொடுங்க. கிளம்பு. What's wrong with you? இப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னு இப்படி கோச்சிக்கிறீங்க? உங்க ஃபைல் எல்லாம் வாங்கி வைக்கிறதா என் வேலையா என்ன? வேண்டாம். ஃபைலை இங்க விட்டுட்டு போக சொல்லுங்க, இல்ல வீட்ல யார்ட்டையாவது கொடுத்துட்டு போக சொல்லுங்க, இல்ல வெயிட் பண்ண சொல்லுங்க. டியூட்டில இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரை கையோங்கி அடிச்சா என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா உங்களுக்கு? ஓ, என்ன மிரட்டுறீங்களா? அரெஸ்ட் பண்ணுவீங்களா? என்ன தூக்கி உள்ள வச்சிருவீங்களா? எங்க வேங்க பாப்போம். தைரியம் இருந்தா கலவரம் நடக்கும், ரத்த ஆறு ஓடும், சோடா பாட்டில் பறக்கும், வந்து நடக்கும். பரவாயில்லையா? சீ, வாய மூடு. பதவி வந்தா பணிவு வரணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் தான் நீ இப்படி ஒரு ஆட்டம் ஆடுறியோ தெரியல. அந்த பணிவு உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் முதல்ல இருக்கான்னு பாருங்க. அவங்க பணிவாத்தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாள் பதவியில இருந்தவங்க. உனக்கு இப்பதான் பதவி கிடைச்சிருக்கு, அதனால தான் இப்படி ஒரு ஆட்டம் ஆடுற. உடனே வந்துருவீங்களே மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. சும்மாரு அம்மா, இது ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கும், நீ ஒன்றும் மனசுல வச்சுக்காத, போமா. வசந்தி, இந்த கனவு தேச இயக்கத்தில் இருக்கும்போது நான் தான் இந்த உலகத்தையே திருத்த போகிறேன், புரட்சி பண்ண போகிறேன் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா என்னை அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், தீவிரவாத இயக்கத்தில் இருக்கிற எல்லாருமே தானும் ரத்தம் சிந்திக்கிட்டு தேவையில்லாமல் மற்றவங்களையும் ரத்தம் சிந்த வைக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த இயக்கத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. அதனால் அந்த ஏக்கத்தை விட்டு வெளியில் வரணும்னு முடிவு பண்ணேன். இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கிறேன்னா அது காரணமே ஸ்டெல்லா தான். அவளை காதலித்து கல்யாணம் பண்ணது தான். இப்போ நான் செட்டில் ஆகிட்டேன். அப்போது இந்த மாதிரி சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு தான் நான் மறுபடியும் முட்டாளாயிட்டேன்னு சொல்கிறியா கிருஷ்ணா? எது வசந்தி முட்டாள்தனம்? எது முட்டாள்தனம்?
குமரன் இறந்ததுக்கப்புறம் அந்த பாதையில் நானும் போகணும், என்ன அந்த இயக்க தலைவரை சந்திக்க வைங்க அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. நான் கூட்டு போய் விட்டேன்ல, அது முட்டாள்தனம். இயக்க தலைவரை கொலை பண்ண போலீஸ் அதிகாரியை கொலை பண்ற முயற்சியில் நீங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க பாருங்க, அது முட்டாள்தனம். அதுக்காக ஒரு அரசியல்வாதி கிட்ட மாட்டி உங்களை நீங்களே இழந்து இப்ப அவனை பழி வாங்குறதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கீங்க பாருங்க தலைமறைவா, அது முட்டாள்தனம். வசந்தி, சாரி வசந்தி, உங்களை நோகடிக்கிறதுக்காக நான் இதை பேசல. இந்த தீவிரவாத இயக்கத்துக்கு நான் தானே கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். அந்த தப்பை மட்டும் நான் செய்யாமல் இருந்திருந்தா நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டீங்க. அந்த குற்ற உணர்ச்சியில் தாங்க நான் இப்படி பேசிட்டேன். உங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி வேண்டாம் கிருஷ்ணா. நான் மட்டும் அந்த இயக்கத்துல சேராம இருந்தா எப்பவும் என் குமரனை நினைச்சு செத்து போயிருப்பேன். ஆனா இப்போ என் கண் முன்னாடி இருக்கிற ஒரே லட்சியம் அந்த மாசிய சாவடிக்கிறது தான். அது அவன் என்ன நாசம் பண்ணிட்டான்றதுக்காக மட்டும் அல்ல, எனக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கைய அவன் நாசம் பண்ணிருப்பான் அதுக்காகத்தான். இனிமே எந்த பொண்ணும் அவனால பாதிக்கப்படக்கூடாது, அதுக்காக. அந்த ஃபைலை நான் பார்க்கல சார். அந்த ஃபைல் அங்கதான் சார் இருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வைங்க சார். ஏய், ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? யார்கிட்ட ஃபோனில் கத்திட்டு இருக்க? உன்னை தான் கேட்குறேன். நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன். ஏன்? எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீ என்ன வேலையை விட போறேன்னு வந்து நிற்கிற? யார்கிட்ட வேலை கிடைச்சிருக்கு தெரியுமா? யார்கிட்ட வேலை பார்க்க போறேன்னு தெரியுமா? அந்த மாசி கிட்ட செக்ரட்டரியா வேலை பார்க்கணுமா? நம்ம வசந்திக்கு எவ்வளவு கொடுமை பண்ணிருக்கான். நான் அவன் கிட்ட எப்படி போய் வேலை பார்ப்பேன்? இன்னைக்கு வசந்திக்கு பண்ண கொடுமை நாளைக்கு எனக்கு பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவன் ஆபீஸ்ல போய் நிக்கணும், குட் மார்னிங் சொல்லணும், காஃபி போட்டு தரணும். அவன்கிட்ட போய் நான் எப்படி வேலை பார்ப்பேன்? அந்த ஆபீஸ் நான் எப்படி போவேன்? எனக்கு தெரிஞ்சு வசந்தி வாழ்க்கையை கெடுத்தவன் நாளைக்கு என் வாழ்க்கையை கெடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவன்கிட்ட நான் கண்டிப்பா வேலை பார்க்கவே மாட்டேன். நான் அவன்கிட்ட வேலைக்கு போக மாட்டேங்க. அதை விட வெட்டியா வீட்டுல இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு போலியான அரசியல்வாதி கிட்ட வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா? நேரத்துக்கு வீட்டுக்கு திரும்ப முடியாது. வேணும்னே வேலையை கொடுத்து அங்கேயே இருக்க வைப்பான். அதுக்கு தான் நான் வேலையே வேணான்னு ரிசைன் பண்ணலாம்னு முடிவெடுத்தேன். போதுமா ஸ்டெல்லா? சில விஷயத்தை நம்ம இமோஷனலா இருந்து யோசிக்கிறத விட இன்டெலெக்சுவலா முடிவெடுக்கிறது தான் நல்லது. நெருப்பு நம்ம அழறத விட அது கிட்டக்க போயிட்டு அது ஏன் எரியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அணைக்க தான் முயற்சி பண்ணணும். என்ன சொல்றீங்க? ஆமா, உங்களுக்கு அந்த மாசி பக்கத்துல இருந்து அவன் பண்ற அயோக்கியத்தனத்தெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க மட்டும் அவனோட ரகசியத்தெல்லாம் சேகரிச்சு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவனை அழிக்க எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஆமா ஸ்டெல்லா, வசந்தி சொல்றதுதான் கரெக்டு. அதனால தான் நாம வசந்தியை நம்ம வீட்டில் தங்க வச்சிருக்கோம். இதை கூட செய்யலைன்னா எப்படி? ப்ளீஸ் ஸ்டெல்லா, இது எனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. என்னை ஏமாத்திடாதீங்க ப்ளீஸ். சரி, நாளையில இருந்து நான் தான் மாசியோட செக்ரட்டரி. நான் தான் சொன்னனே, உன் ஃபேக்டரிக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் உங்கள்கிட்ட உள்ள கெட்ட பழக்கமே. 1C கம்மியாக இருந்தால் எனக்கு ஃபோனே பண்ண வேண்டாம். இந்த கையில் பணத்தை வை, இன்னொரு கையில் லைசன்ஸ் தர்றேன். சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணிட்டு வா. ஏய், உனக்கு தாண்டா புது பைக்கு, எடுத்துக்க. என்னடா கையில ஜனங்க குறைய தீக்கிற மனுவா? போலப்பில்லனா போடா. அவனுக்கு குறைய என்னைக்குமே நாம தீர்க்க முடியாது. ஆனா அவங்க குறைய நாம தீர்ப்போன்னு அவனுக்கு நம்பணும்.
அடுத்து வர்ற எலெக்ஷன்ல 10 குறைகள்ல நாம ஒரு குறைய தீக்கணும். அதையவே அவனுக்கு பெரிய சாதனையை நினைச்சுக்கிட்டு அடுத்த எலெக்ஷன் நமக்கு ஓட்டு போடணும். இதுதான் அரசியல் பாலிசி. இதை கொண்டுட்டு போய் குப்பையில போடுறா. இது மக்கள் கொடுத்த மனு மாதிரி தெரியல, வேற மாதிரி இருக்குண்ணே. நீங்க கூட டேய் மாசி, கீழே போட்டிருக்கிற கையெழுத்து சிவப்பு மயில போடப்பட்டது இல்ல. என் ரத்தத்துல போடப்பட்டது. இந்த நிமிஷமோ அடுத்த நிமிஷமோ ஒரு நாளோ இல்ல அதிகபட்சம் ஒரு மாசமோ நீ சாக போறது நிச்சயம். அதுக்கு காரணமா இருக்க போறது நான் தான். இது சத்தியம். இப்படிக்கு வசந்தி யோ, எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு அவ கதையை முடிச்சிருயா. இல்லைன்னா என் கதை முடிஞ்சு போயிடும். நான் அன்னைக்கே அவ கதையை முடிச்சிருப்பேன். நீங்க சபலப்பட்டதுனால தான் அன்னைக்கு அவ எஸ்கேப் ஆயிட்டா. அதையே ஏன் ஞாபகப்படுத்திட்டு இருக்கிற? அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலை அப்படி. சரி, கவலையை விடுங்க. ஒரு ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணி அவளோட மொத்த கூட்டத்தையும் பிடிச்சி போட்டுருவான். ஐயோ, அவ கூட்டத்தை பிடிக்கிறத விடு, முதல்ல அவளை புடியா. என்ன வசந்தி, உங்களுக்கு கொஞ்சம் கூட சென்ஸுங்கிறதே கிடையாதா? அந்த மாசிக்கு யாரு எச்சரிக்கை கடிதம் எழுத சொன்னது? அதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? உங்க தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இயக்கத்தை பார்த்துக்கிறதுக்கு சரியான ஆளே கிடையாது. ஆளுக்கு ஒரு பக்கமா செதறி கிடக்குறாங்க. இப்ப நீங்க எழுதின லெட்டர்னால உங்க மேல இருக்கிற ஆத்திரத்துல எல்லாரையும் கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது இன்னைக்குமே நடக்காது. அவனால என் இயக்கத்தை சேர்ந்தவங்களோட சுண்டு விரல கூட அசைக்க முடியாது. ஏன், நீங்களும் ஒரு காலத்துல நம்ம இயக்கத்துல தானே இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாது? ஏங்க, எனக்கு என்னமோ வசந்தி செஞ்சது சரின்னு தான் தோணுது. என்ன ஸ்டெல்லா நீயும் புரியாம பேசுற? அந்த லெட்டரை பார்த்துட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? அவன் எவ்வளவு பெரிய கேடி தெரியுமா? ஒரு நிமிஷம் கிருஷ்ணா, நான் அவனுக்கு அப்படி ஒரு லெட்டர் எழுதினதே அவனோட பல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். கண்டிப்பா அந்த லெட்டர் அவனை பயமுறுத்திருக்கும், அவனோட தூக்கத்தை கெடுத்திருக்கும். பயத்துல அவன் தப்பு செய்வான். தப்பு செய்யும் போது கண்டிப்பா தடுமாறுவான். அந்த நேரம் பார்த்து அவனை போட்டு தள்ளிடுவேன். கரெக்ட் வசந்தி, நீங்க சொல்றது சரிதான். என்னால அவன் முகத்தை பார்க்கவே சகிக்கல. ஏதோ சாவுக்களை வந்தாப்புல இருக்கு. யாராவது கதவை தட்டினா கூட அவன் உஷாராயிடுறானா பாத்துக்கோங்களேன். இதுக்கு முன்னால அவன் இவ்ளோ பயப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப பயப்படுறான். நானே பார்த்தேன், ரொம்பவே மிரண்டு போயிருக்கான். இவர் தான் பிரசனாக்காக பேர் ஆக போறார், அட்வொகேட் வரதராஜன். வணக்கம் சார். பிரசனாவை நான் பார்த்து பேசினேன். இன்ஃபேக்ட் கொலை நடந்த அன்னைக்கு ரம்யா பிரசனா 2 பேரும் என்னோட பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க.
இந்த கொலையை பிரசன்னா செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டெஃபினட்டா அந்த விஷயத்துல எனக்கு டவுட்டே இல்லை. நீ மட்டும் நம்பிட்டா போதுமாமா? இந்த ஊர் உலகம் நம்ப வேண்டாமாமா? ரம்யாவோட அம்மா, அண்ணி, சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே அவனுக்கு எதிராக இருக்கம்மா. இவ்வளோ ஏமா ஓன் டிபார்ட்மெண்ட்டே அவனை சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கு. இல்ல உலகத்துல சில சமயம் அப்படி நடந்து போயிடுது. நிரபராதிய குற்றவாளியா பாத்துடுறாங்க. பிரசன்னாக்கும் அதான் நடந்துருச்சு. அநியாயமா என் பையனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்ல இல்ல, நீதாம்மா எப்படியாவது என் பையனை காப்பாற்றணும். நீங்க பயப்படாதீங்க. இவர் தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் அட்வொகேட் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் லிட்டிகேஷன் பேக்ரவுண்ட் வேற இருக்கு அவருக்கு. அது மட்டும் இல்ல, பிரசன்னா தப்பே பண்ணலையே, அதனால அவருக்கு அகேன்ஸ்டா ஒரு ஸ்ட்ராங் கேஸ் அவங்க பில்டே பண்ண முடியாது. நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. ஒன்லி திங்ஸ் அவருக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் வேண்டியிருக்கும். நீங்க அவருக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. சரிம்மா. பிரசன்னா, பிரசன்னா, பிரசன்னா. நாளை ரேகா IPS-இல் காணத் தவறாதீர்கள்.